வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அந்த காரணத்தினால் தான் திருமணமே பண்ணிக்கல முதன்முறையாக மனம் திறந்த நடிகை கோவை சரளா. வாங்க என்ன செய்தி என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமாவில் பெண் காமெடி நடிகைகள் ஆட்சி மனோரமாக அடுத்தபடி சாதித்து காட்டியவங்க தான் கோவை சரளா. அவங்க சமீபத்தில் அளித்திருக்கும் பேட்டி ஒன்றில் திருமணம் செய்து கொள்ளாத காரணம் குறித்து பேசியிருப்பது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் போன்ற திரையுலகில் நகைச்சுவை நடிகையாக கலக்கி கொண்டிருந்தவங்க தான் கோவை சரளா. இவங்க சில குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த இவங்க தன்னுடைய பெயருடன் தனது ஊரின் பெயரை சேர்த்து கொண்டாங்க, கோவை சரளா என்று என்பதை தன்னுடைய அடையாளமாக்கி கொண்டாங்க. நடிப்பின் மீது தீராத காதல் கொண்டு படிக்கும் போதே சினிமா வாய்ப்பை தேடி அலைந்த இவருக்கு KR விஜயாவின் வெள்ளி ரத்தினம் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. தனது முதல் படத்திலேயே தனது அபாரமான நடிப்பை வெளிப்படுத்தி காட்டினாங்க கோவை சரளா. இதனைத் தொடர்ந்து தமிழ் உலகில் சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்த இயக்குனர் பாக்யராஜ் இயக்கத்தில் நடித்த முந்தான முடிச்சு திரைப்படத்துல அருக்காணி என்ற கதாபாத்திரத்துல கர்ப்பிணி பெண்ணாக நடித்து கலக்கியிருப்பாங்க. அதைத் தொடர்ந்து சின்ன வீடு, சதிலீதாவதி, கரகாட்டக்காரன், காலம் மாறி போச்சு, காஞ்சனா போன்ற சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிப்பதுல பிச்சு உதர்னாங்க கோவை சரளா. இவங்களுடைய ரசிகர்கள் நடிப்புக்கென்றே இவங்களுக்கு தனி ரசிகர் கூட்டமே உருவாச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில சமீபத்தில் கலந்து கொண்ட நேர்காணல் ஒன்றில் திருமண வாழ்க்கையில் ஈடுபடாத காரணம் குறித்து அவரை பற்றி பரவி வரும் வதந்திகளை குறித்து விளக்கம் அளித்திருக்காங்க. பிறக்கும் போதே தனியாக பிறப்பதை போல இறக்கும்போது தனியாகத்தான் இருக்கிறோம். இடையில் எதற்கு இந்த தேவையில்லாத உறவுகள்? வாழும்போது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கோவை சரளா அந்த பேட்டியில குறிப்பிட்டிருக்காங்க. திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று அவர்களின் பிள்ளைகளை ஒதுக்கி வைப்பதில் தனிமையில்தான் பலரும் வாழ்ந்து வராங்க. எனவே யாரையும் சார்ந்து வாழ்வது எனக்கு பிடிக்காது என்று கூறியிருக்காங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தேன். என்னுடைய குடும்பத்தினர் என்னை கைவிட்டுட்டாங்க என்று வதந்திகள் பரவி வந்தது. அதுவும் அவை எதுவுமே உண்மை இல்லை. நான் இறந்து போயிட்டேன்னு கூட சொன்னாங்க. அதுவும் உண்மை கிடையாது. தன்னுடைய சகோதரிகள் தன்னை நன்றாக பார்த்து கொள்றாங்க. கோவை சரளா கூறியிருக்காங்க. தான் அரசியலில் இறங்க போவதாக வரும் வதந்திகளை பற்றி கோவை சரளா கூறுகையில், எனக்கு அரசியல் ஆர்வம் கிடையாது, அதனால் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று விளக்கம் அளித்திருக்காங்க. 900க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்தவங்க இன்றும் சுறுசுறுப்புடன் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிப்பதும் சின்ன திரை சில நிகழ்ச்சிகளின் நடுவராக இருந்து வராங்க கோவை சரளா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.